நீங்க ஆசையா சாப்பிடுற ஊட்டி சாக்லேட்ஸ் ஒரிஜினல் சாக்லேட்ஸே கிடையாதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஊட்டில எப்படி சாக்லேட்ஸ் ஃபேமஸ் ஆச்சு? இத தெரிஞ்சுக்க ஊட்டி சாக்லேட்ஸோட ஹிஸ்டரி சொல்றேன். நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் ஆட்சி காலத்துல சம்மரோட ஹீட் தாங்க முடியாம அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டர் சம்மர் ஹீட்ல இருந்து தப்பிக்க ஊட்டிய ஒரு வெக்கேஷன் ஸ்பாட்டா கிரியேட் பண்ணாங்க. நீலகிரியோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பார்த்து அங்க கோகோ கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணி சாக்லேட்ஸ் மேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஊட்டி சாக்லேட்ஸ் டூரிஸ்ட் காலப்போக்குல வாங்க ஆரம்பிச்சு இதை ரொம்ப ஒரு ஃபேமஸான பிசினஸ் மாடலா மாத்திட்டாங்க. ஆனா இப்போ அந்த கோகோ ஃபார்ம்ஸோடைய கோகோ ஈல்டு மொத்தம் கார்பரேட் கையில போயிடுச்சு. விரல் விட்டு எந்த அளவுக்கு மட்டும்தான் ஒரிஜினல் சாக்லேட்ஸ் அங்க பண்றாங்க. மத்தவங்க எல்லாரும் காஸ்ட் குறைச்சி வைக்கணும்னு சாக்லேட் மாதிரி இருக்க காம்பவுண்ட்ஸ், அதாவது கோகோ சாலிட்ஸ் கூட பாம் ஆயில செய்யற காம்பவுண்ட்ஸ் வாங்கி அங்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஃபேவரா இருக்கிறதால சில் கிளைமேட்ல மெல்ட் ஆகாது காம்பவுண்ட் செஞ்சு விற்கிறாங்க. ஒரிஜினல் சாக்லேட்ஸ் இருந்தா கோகோ சாலிட்ஸ் கூட கோகோ பட்டர் இருக்கும். அதுவே மில்க் சாக்லேட்டா இருந்தா கோகோ சாலிட்ஸ், கோகோ பட்டர், மில்க் சாலிட்ஸ் இருக்கும். நீங்க என்ன வாங்குறீங்க, என்ன சாப்பிடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி சாப்பிடுங்க.